வா 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 நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நமக்காக நிறைய ஆங்கிரி பேர்ட்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. வெரி குட், அப்படியே மாட்டி விடுங்க. கதை நல்ல ஒரு கதையா போடுங்க பாஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம கிட்ட தாமஸ் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட உங்களுக்கு அசோக் குமார் தெரியுமா? அசோக் குமார் அப்படிதான் நான் கேட்டேன். அவரு திரும்பி கேட்டாரு, உங்க யாரு அந்த அசோக் குமார்? இந்த அசோக் குமார் தெரியுமா அப்படின்ற வச்சே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். வாவ், வாட் a great. வாங்க இத கேப்போம். இது உங்கள் ராகா. ஹலோ, வணக்கம் அசோக் குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹலோ அசோக் குமார். வசந்தகுமாரா? அசோக் குமார் சாலா நம்பூர்ண்ணே. நான் தோமஸ் பேசுறேண்ணே. தாமஸ், அசோக் குமார் இருக்காரா? இல்ல நீங்க ராங் நம்பர் அடிச்சிருக்கீங்க யாருக்கோ. தாமஸ், அசோக் குமார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலண்ணே, அங்க யாரும் எனக்கு தெரியாதுண்ணே. சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன? இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அசோக் குமார் தெரியாதுன்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியாதுன்றது பிரச்சனை, எனக்கு தெரியுன்றது பிரச்சனை. சரி சரி, நீங்க உங்களுக்கு தெரியும் தானே அந்த அசோக் குமார? ஆமா. ஓகே, தாமஸ் மார்க் ஆண்டனி தெரியுமான்னு கேளுங்க அவர்கிட்ட போன் பண்ணி. நீங்க தான் தாமஸ் மார்க் ஆண்டனியா? ஆமா. ஆனா எனக்கு தெரியாது. பேர் இருக்கு, என் பேர் தாமஸ், ஆனா பின்னால இன்னொரு பேர் இருக்கு, தாமஸ் மார்க் ஆண்டனி. ஏன் அப்படி மார்க் ஆண்டனி? ஏன் அவ்வளவு நீட்டு பேர் வச்சிருக்கீங்க? நீட்டு பேர் வச்சா லாங் லைஃப் சொல்லுவாங்க, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, உங்களுக்கு அசோக் குமார் தெரியாது? தெரியாதுண்ணே. நீங்க யாருண்ணே முதல்ல சொல்லுங்கண்ணே. நான் அசோக் குமாரோட ஃப்ரெண்டு. அசோக் குமாரோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு இப்ப இன்னைக்கு தீபாவளியா? ஏன் எனக்கு இன்னைக்கு தீபாவளி? அப்புறம் காலையிலேயே கிளாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யார் சொல்லுங்க? நான் அசோக் குமாரோட ஃப்ரெண்டு. ஆனா உங்களுக்கு அசோக் குமார் தெரியல, எனக்கு தெரியுது. சேட்டண்ணே. சரி, இப்ப அசோக் குமாருக்கு என்ன தீபாவளி செய்யணுமா இன்னைக்கு? தீபாவளி கொண்டாடுறதுனால செய்யறது கிடையாது. தலை தீபாவளி கேக்குறேன். நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க, என்னன்னு போன் பண்றீங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? வேலையை அப்படியே போடுறீங்க. அப்படியே போட்டு எனக்கு ஒரேடியா வெள்ளசூரா வாங்கி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே? அது கிடையாது. இப்படி ஒரு தொல்லையா எனக்கு? ஏன்னு அப்படியே போடுறீங்க. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தமிழ் பிலிம்பிங் போறீங்க, அப்படியே போடுறீங்க, அசோக் குமார பாக்குறீங்க. ஓகே, பார்த்தேன். நீங்க பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு அசோக் குமார் தெரியாது, எப்படி பாப்பீங்க? சரி, நான் அங்க ஆளுங்களை கேக்குறேன், கைங்களை விட்டு விசாரிக்கிறேன், யாரு அவன் அசோக் குமார்னு. அவன் இவன் சொல்லக்கூடாது தாமஸ். தாமஸ், ஆமாண்ணா ஆத்திரப்பட்டேன், சாரிண்ணே. ஓகே, தாமன் பில்மிங்ல போயிட்டு அவர் எந்த லோரோங்க, எந்த நம்பருக்கு? லோரோங் 6. லோரோங் 6. ஓகே, தாமன் பிலிம்பிங். ஓகே, வீட்டு நம்பர் 23. 23. ஓகே, நான் அப்புறம் மத்தியானம் போயிட்டு. மத்தியானம் முடியாது, நீங்க இப்ப அப்படியே போடுங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ரொம்ப ஏர்ஜென்டான ஒரு விஷயம். நான் காப்பார்ல இருக்கேனே, நான் இது முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வர போகணும், ஜாம். ஓ, அப்ப அசோக் குமாருக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது, அப்படிதானே? சரி, நான் கைங்களை விட்டு விசாரிக்க சொல்றேன், இப்ப கால் பண்றேன். அப்ப நீங்க பெரிய ஆளுன்னு சொல்ல வரீங்க, கைங்களை வச்சிருக்கீங்க. நம்ம ஒரு கால் தானே, கொஞ்ச நேரத்துல கத்தி மாதிரி பூந்து விசாரிச்சிருவாங்க. ஓ, அப்ப நீங்க வேற வழிக்கு வரீங்க, அப்படிதானே? நான் தான் உங்ககிட்ட ஜென்டலா பேசிட்டு இருக்கேன், நீங்களும் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. ஓ, இப்ப நான் சொல்லிட்டா உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும், அப்படிதானே? ஆமாண்ணே. சொல்லிட்டா சொல்லுங்க, யாருண்ணே நீங்க? தாமஸ் மார்க் ஆண்டனி. சொல்லுங்க. ஐயோ கடவுளே, அசோக் குமார் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது? தெரியாதுண்ணே, நான் உங்களுக்காக உதவி செய்யறேன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட காட்டுறேன். அதேதான், இன்னைக்கு நீங்க ஆடியோ போடுறீங்க, அசோக் குமார பாக்குறீங்க, நம்பர் 23 லோரோங் 6 தாமன் பில்லிங்கி பலக்காங். ஓகே, அங்க போறீங்க, அந்த வீட்டு கதவு தட்டுறீங்க, உள்ளுக்கு போய் முன்னுக்கு நின்னு அசோக் குமார் முன்னால நீங்க கேக்குறீங்க, இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குண்ணா? ஆமா, அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, உதய அனுப்புனாரா அப்படின்னு. நீங்க சாட்டன செம்ம சாட்டன நீங்க. எனக்கு இன்னொரு இது யாரா இருக்கும் கைங்க சொல்ல மாட்டேங்க. இது எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா, சூப்பர். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? வா 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 நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நமக்காக நிறைய ஆங்கிரி பேர்ட்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. வெரி குட், அப்படியே மாட்டி விடுங்க. கதை நல்ல ஒரு கதையா போடுங்க பாஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம கிட்ட தாமஸ் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட உங்களுக்கு அசோக் குமார் தெரியுமா? அசோக் குமார் அப்படிதான் நான் கேட்டேன். அவரு திரும்பி கேட்டாரு, உங்க யாரு அந்த அசோக் குமார்? இந்த அசோக் குமார் தெரியுமா அப்படின்ற வச்சே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். வாவ், வாட் a great. வாங்க இத கேப்போம். இது உங்கள் ராகா.
ஹலோ வணக்கம் அசோக் குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹலோ அசோக் குமார். வசந்தகுமாரா? அசோக் குமார். சாலா நம்பூர்ண்ணே. நான் தோமஸ் பேசுறேண்ணே. தோமஸ். ஆ, அசோக் குமார் இருக்காரா? இல்ல நீங்க ராங் நம்பர் அடிச்சிருக்கீங்க யாருக்கோ. தோமஸ், அசோக் குமார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலண்ணே, அங்க யாரும் எனக்கு தெரியாதுண்ணே. சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அசோக் குமார் தெரியாதுன்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியாதுன்றது பிரச்சனை, எனக்கு தெரியுன்றது பிரச்சனை. சரி சரி, நீங்க உங்களுக்கு தெரியும் தானே அந்த அசோக் குமார? ஆமா. ஓகே, தாமஸ் மார்க் ஆண்டனி தெரியுமான்னு கேளுங்க அவர்கிட்ட போன் பண்ணி. நீங்க தான் தாமஸ் மார்க் ஆண்டனியா? ஆமா. ஆனா எனக்கு தெரியாது. பேர் இருக்கு, என் பேர் தாமஸ், ஆனா பின்னால இன்னொரு பேர் இருக்கு, தாமஸ் மார்க் ஆண்டனி. ஏன் அப்படி மார்க் ஆண்டனி? ஏன் அவ்வளவு நீட்டு பேர் வச்சிருக்கீங்க? நீட்டு பேர் வச்சா லாங் லைஃப் சொல்லுவாங்க, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, உங்களுக்கு அசோக் குமார் தெரியாது? தெரியாதுண்ணே. நீங்க யாருண்ணே முதல்ல சொல்லுங்கண்ணே. நான் அசோக் குமாரோட ஃப்ரெண்டு. அசோக் குமாரோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு இப்ப இன்னைக்கு என்ன தீபாவளியா? ஏன் எனக்கு இன்னைக்கு தீபாவளி? அப்புறம் காலையிலேயே கிளாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாரு சொல்லுங்க. நான் அசோக் குமாரோட ஃப்ரெண்டு, ஆனா உங்களுக்கு அசோக் குமார் தெரியல, எனக்கு தெரியுது. சாட்டண்ணா. சரி, இப்ப அசோக் குமாருக்கு என்ன தீபாவளி செய்யணுமா இன்னைக்கு? தீபாவளி கொண்டாடுறதுனால செய்யறது கிடையாது. தலை தீபாவளி கேக்குறேன். நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க, என்னன்னு போன் பண்றீங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? வேலையை அப்படியே போடுறீங்க. அப்படியே போட்டு எனக்கு ஒரேடியா வெள்ளசூரம் வாங்கி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே? அது கிடையாது. இப்படி ஒரு தொல்லையா எனக்கு? ஏன்னு அப்படியே போடுறீங்க. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கமன் பிலிம்பிங் போறீங்க, அப்படியே போடுறீங்க, அசோக் குமார பாக்குறீங்க. ஓகே, பார்த்தேன். நீங்க பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு அசோக் குமார் தெரியாது, எப்படி பாப்பீங்க? சரி, நான் அங்க ஆளுங்களை கேக்குறேன், கைங்களை விட்டு விசாரிக்கிறேன், யாரு அவன் அசோக் குமார்? அவன் இவன் சொல்லக்கூடாது தோமஸ். தோமஸ். ஆமாண்ணா ஆத்திரப்பட்டேன், சாரிண்ணே. ஓகே, தாமன் பில்டிங்ல போயிட்டு ஒரு எந்த லோரோங்க, எந்த நம்பருக்கு? லோரோங் 6. லோரோங் 6. ஓகே, தாமன் பில்டிங். ஓகே, வீட்டு நம்பர் 23. 23. ஓகே, நான் அப்புறம் மத்தியானம் போயிட்டு. மத்தியானம் முடியாது, நீங்க இப்ப அப்படியே போடுங்க, இன்னைக்கு போய் பாருங்க, ரொம்ப ஏர்ஜென்டான ஒரு விஷயம். நான் காப்பாடுல இருக்கேண்ணே, நான் இது முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வர போகணும். ஓ, அப்ப அசோக் குமாருக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது, அப்படிதானே? சரி, நான் கைங்களை விட்டு விசாரிக்க சொல்றேன், இப்ப கால் பண்றேன். அப்ப நீங்க பெரிய ஆளுன்னு சொல்ல வரீங்க, கைகளை வச்சிருக்கீங்க. நம்ம ஒரு கால் தானே, கொஞ்ச நேரத்துல கத்தி மாதிரி பூண்டு விசாரிச்சிருவாங்க. ஓ, அப்ப நீங்க வேற வழிக்கு வரீங்க, அப்படிதானே? நான் தான் உங்ககிட்ட ஜென்டலா பேசிட்டு இருக்கேன், நீங்களும் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. ஓ, இப்ப நான் சொல்லிட்டா உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும், அப்படிதானே? ஆமாண்ணே. சொல்லிட்டா நீங்க யாருண்ணே? நீங்க தாமஸ் மார்க் ஆண்டனி. சொல்லுங்க. ஐயோ கடவுளே, அசோக் குமார் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது? தெரியாதுண்ணே, நான் உங்களுக்காக உதவி செய்யறேன்னா, அவரை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட காட்டுறேன். அதேதான், இன்னைக்கு நீங்க ஆடியோ போடுறீங்க, அசோக் குமார பாக்குறீங்க, நம்பர் 23 லோரோங் 6 தாமன் பில்டிங் பலக்காங். அங்க போறீங்க, அந்த வீட்டு கதவு தட்டுறீங்க, உள்ளுக்கு போய் முன்னுக்கு நின்னு அசோக் குமார் முன்னால நீங்க கேக்குறீங்க, இது எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னா? ஆமா, அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, உதய அனுப்புனாரா அப்படின்னு. நீங்க செம்ம சாட்டுன நீங்க. எனக்கு இன்னொரு இது யாரா இருக்கும் கைங்க சொல்ல மாட்டேங்குது. இது எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா, சூப்பர். இது எப்படி இருக்கு?